ஹாய் ஆல், இன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்துச்சி கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு குழம்பு சாதம் வேண்டாம் அப்படின்னு ஒரே சவுண்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்சமான எம்டி பிரியாணி தான் பண்ணேன் நான். அதாவது தக்காளி சாதம் கூட சொல்லிக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி இலைகள் இதெல்லாம் லைட்டாக வதக்கி விட்டு சிம்மில் வச்சு போய் குடுக்குடுன்னு ஓடி போய்ட்டு நல்லா சூப்பரான ஒரு இஞ்சி டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். அந்த கேப்பில் நம்ம தலைவர்கள்லாம் நல்லா சூப்பராக வெந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மிளகுத்தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ரைஸ் போட்டு மூடி வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணால் சூப்பரான எம்டி பிரியாணி ரெடி. ஸோ அந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்கெல்லாம் சூப்பராக பாயில் ஆகிடுச்சு. அதையும் நல்லா பீல் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி பேக் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பனானாவும் டேட்ஸும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் தோசையும் தேங்காய் சட்னியும் தான். இந்த தேங்காய் சட்னி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. காரணம் என்னென்னா நெஞ்சு கழிச்சிட்டே இருக்கும், எது கழிச்சிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அரைங்க. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நெஞ்சும் கறிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.